உள்ள ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா அது பெசிலிகா ஆஃப் பாம் ஜீசஸ் சர்ச் தான். இத ஓல்டு கோவா சர்ச்னு சொல்லுவாங்க. இந்த சர்ச் சுமார் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த பிளேஸா கருதப்படுது. இதோட அந்த போர்ச்சுகீஸ் ஆர்கிடெக்சருக்காகவும் இந்த பியூட்டிஃபுல் லுக்குக்காகவே மோஸ்ட்லி 90% ஆஃப் டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸ்ல மஸ்ட் விசிட் பண்ணிடுவாங்க. சொல்ல போனா கோவாவோட ஒன் ஆஃப் த அடையாளமே சொல்லலாங்க. இந்த பிளேஸ் எல்லாம் நீங்க விசிட் பண்ணிருந்தாதான் நீங்க கோவாவோட டூரையே கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தமாகும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டைலிஷான ஸ்பாட்டோட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேஸ் வந்து ஜஸ்ட் பியூட்டிஃபுல்லால மட்டும் ஃபேமஸ் ஆலங்க. செயின்ட் சேவியர் என்பவரோட உடலை வந்து இந்த சர்ச்சில் தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செயின்ட் சேவியர் என்பவர் வந்து சைனாலேயே இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலை வந்து சைனாலேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் கழிச்சு அவரை மலேசியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த 6 மாசத்துல அவரோட உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகவே இல்லைங்க. கேட்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. சொல்ற எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறம் மலேசியால இருந்து மறுபடியும் கோவாக்கு அவரோட உடலை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த மாதிரி டைம்ல தான் ஒரு போர்ச்சுகீஸ் ரூல் தானே இருந்துச்சு. சோ அதனால கோவாக்கு வந்து அவரோட உடலை வந்து அடக்கம் பண்ண எடுத்துட்டு வந்தாங்க. அது வரைக்குமே அவரோட உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகவே இல்லைங்க. ரொம்ப நாள் வரைக்குமே அவரோட உடம்பு வந்து டீகம்போஸ் ஆகாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உடம்பு வந்து ரோட்டன் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் அவரோட மசில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிஃபா தான் இருக்கும். நீங்க நார்மல் டேஸ்ல போயிட்டு நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா அவரோட உடம்பு வந்து ஒரு 10 feet ஹைட்ல வந்து எடுத்து வைப்பாங்க. அந்த அவரோட கை அந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்க பார்க்கலாம். பட் இப்ப டியூ டு சம் மெயின்டெனன்ஸ்னால அது அடிக்கடி வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடினா சுமாரா. சோ அதனால இப்ப அந்த பிளேஸ் வந்து க்ளோஸா தான் இருக்கு. பட் ஒரு இம்பார்ட்டன்டான டே, எல்லா ஜீசஸ் பிலீவர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோவர்ஸ் புனிதமா நினைக்கிற டே என்னன்னா அவரோட உடலை பப்ளிக்கோட விசிட்டுக்காக 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து வைப்பாங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா 2014 வந்து எடுத்து வச்சாங்க. இப்ப வந்து 10 years கம்ப்ளீட் ஆயிட்டு இந்த 2024ல நவம்பர் இல்லன்னா அக்டோபர் ஏதாச்சும் ஒரு மந்த்ல வந்து அவரோட உடலை 20 ல இருந்து 30 days வரைக்கும் கம்ப்ளீட்டா எடுத்து வைப்பாங்க. சோ இதுக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு வைட்ல வந்து இந்த ஈவெண்ட் ஸ்பெஷல் அக்கேஷனை வந்து அட்டென்ட் பண்றதுக்காக வருவாங்க. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா கோவா பிரஸ் மீட்ல இந்த வருஷம் அவங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா 20 millions ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா பர்டிகுலரா இந்த செயின்ட் சேவியர் உடலை பார்க்கறதுக்காக. சோ இதுக்குன்னு சொல்லிட்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ப்ரியர் புக்கிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி இந்த ஈவெண்ட்டை பத்தி சொன்னதுதான். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. இதுக்குன்னு சொல்லிட்டு இப்படிதான் பிளான் பண்ண போறோம்லாம் சொல்லல. பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஹியூஜ் டிமாண்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ரேர் அக்கேஷன்ஸ், இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ். நெக்ஸ்ட் 10 yearsக்கு உங்களோட ஃபேமிலிஸ் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. பட் நெக்ஸ்ட் 10 yearsல வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்ஸே மாறலாம். நீங்க உங்க ஒர்க்குக்காக வேற ஒரு லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். சொல்ல போனா நெக்ஸ்ட் 10 yearsல யார் நம்ம கூட இருப்பாங்கன்னு கூட தெரியாதுங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ரேரான நிகழ்வு வந்து தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணணும், இந்த புனிதமான அக்கேஷனை வந்து நீங்க அட்டென்ட் பண்ணணும், அந்த புனிதமான உடலை பார்த்து நான் ப்ரே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே புக் பண்ணிடுங்க. சப்போஸ் இப்ப நான் அந்த பிளேஸ்க்கு போகணும் பட் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அதையும் தயவு செய்து ஒரி பண்ணிக்காதீங்க. எங்க சைட்லயே கோவால வந்து ஒரு 10 members இருக்காங்க. எல்லாருமே தமிழ் ஸ்பீக்கிங் கைடர் தான். அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஏன் இவ்வளவு உங்கள்கிட்ட சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இத பத்தியான அவேர்னஸ் வந்து யாருக்குமே தெரியல. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேர்ல்ட்ல இருந்து எங்கெங்க இருந்தெல்லாம் வராங்க, ரோம்ல இட்டாலில இருந்து எல்லாம் வராங்க. பட் நம்ம சைட்ல இந்தியால பர்டிகுலரா தமிழ்நாட்டுல யாருக்குமே இத பத்தி தெரிய மாட்டேதுங்க. சோ தயவு செய்து மறக்காம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ எல்லா இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்குமே ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோவர்ஸ், ஜீசஸ் பிலீவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. எங்களோட கோல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு புனிதமான நிகழ்வை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு தான் எங்களோட ஒரு மோட்டோவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈவெண்ட், இது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன். சோ இதை வந்து எல்லாருக்கும் தயவு செய்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கே ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். சோ மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.